அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பிலே மாண்டூக்கிய உபநிஷதம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வகுப்புகளில் மாண்டூக்கிய உபநிஷதத்தின் 7 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 8வது மந்திரம் தொடங்க போகிறோம். இப்போ கடந்த 7 மந்திரங்கள் வாயிலாக ஆத்மாவின் பரிமாணங்களை பார்த்தோம். அந்த பரிமாணங்கள் பெயர்களால் அழைக்கப்பட்டது. வைஸ்வானரன், தைஜசன், பிராங்ணன் என்ற 3 பரிமாணங்களும் தனித்தனியாக பார்த்து முடித்தோம். 4ஆம் பரிமாணமாக 7வது மந்திரத்திலே ஆத்மாவை பற்றி பார்த்து முடித்தோம். இப்போ இந்த 8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரம் வரைக்கும் ஓம்கார விசாரம் பார்க்க போகிறோம். இப்போ இனிமேல் வரக்கூடிய இந்த மந்திரங்கள் எல்லாமே உபாசனையை பற்றி கூற வருகின்றன. ஓம்கார உபாசனை. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த வகுப்புகள்ல எல்லா விதமான மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கலாம். ஏற்கனவே வேதாந்தம் படித்த மாணவர்களும் இருக்கலாம், படிக்காதவர்களும் இருக்கலாம். இப்ப அந்த அடிப்படையில இதுவரைக்கும் நம்ம பார்த்த 7 மந்திரங்கள் வாயிலாக நல்ல தலையாய மாணவர்களுக்கும் இடைப்பட்ட மாணவர்களுக்கும் இந்த ஆரோப அபவாத முறையை மேற்கொண்டு மெய்யறிவு உபதேசம் செய்யப்பட்டது. இந்த மாண்டூக்கிய உபநிஷதம் ஆரோபம் என்பது என்ன? ஏற்றி வைத்துக் கொண்ட அறியாமையை நீக்குவதற்காக கயிற்று பாம்பு உதாரணங்கள் மூலமாக நாம ஆன்மாவை தெரிந்து கொண்டோம். அப்போ ஆரோபம் என்றால் ஏற்றி வைத்துக் கொண்டது, அறியாமையினால் தவறாக ஒரு விஷயத்தை ஏற்றி வைத்துக் கொள்வது. அபவாதம் என்றால் அதை விசாரித்து நம்மை சரிப்படுத்திக் கொள்வது, திருத்திக் கொள்வது, தவறை அறியாமையை நீக்கிக் கொள்வது. அதுதான் அபவாதம் என்று பெயர். ஆரோபம் என்றால் அறியாமையில் ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயத்தை அபவாதம் என்பதன் வாயிலாக நீக்கிக் கொள்வது. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஆரோப அபவாதங்களை பார்த்து முடித்தோம். இப்ப இது மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, கடைநிலை மாணவர்கள். அவர்களுக்காகத்தான் அவர்களை உய்விக்கும் பொருட்டு இந்த உபனிஷத் உபாசனையை இங்கு தொடங்குகிறது. இந்த ஓம்கார உபாசனையின் மூலமாகத்தான் அந்த சகுண பிரம்மத்தின் வாயிலாக அந்த நிர்குண பிரம்மத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த அடிப்படையில இப்போ 8வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். சோயம் ஆத்மா அத்தியக்ஷரம் ஓம்காரக அதிமாத்திரம் பாதா மாத்ரா மாத்ராச்ச பாதாக அகார உகார மகார இதி. இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, முன்பு நம்ம 4 பாதங்களை உடையது இந்த ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை இப்ப என்ன பண்ற, பதமாக வர்ணிக்கின்றது. அந்த 4 பாதங்களுடைய விஷயத்தை பதமாக, அதாவது ஒரு ஆத்மனை சொல்லாக சுட்டி காட்டுகின்றது. அந்த சொல், அந்த ஒற்றை சொல் என்ன அப்படின்னு பார்த்தா ஓம் என்ற ஓம்காரம். அப்ப அந்த ஓம் என்ற எழுத்து 3 விதமான மாத்திரைகளை உள்ளடக்கியது அப்படிங்குது இந்த மந்திரத்துல. அது என்னென்ன மாத்திரைகள் அப்படின்னு பார்த்தா, அகார உகார மகாரம் என்ற ஆ உ இம் என்ற 3 மாத்திரைகளை உள்ளடக்கிய ஒரு சொல், ஒரு ஒற்றை சொல் என்பது ஓம்காரம் என்பதை இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த வகையிலே ஆத்மாவின் பாதங்களே ஓம் என்ற எழுத்தின் மாத்திரைகளாகும். அதாவது அந்த ஓங்காரம் அகாரம் உகாரம் மகாரம் என்ற எழுத்துக்களால் ஆனது. ஓம் என்ற சொல்லுக்கும் சகுண பிரம்மத்திற்கும் ஒற்றுமை உண்டு. எனவே ஓம் என்ற எழுத்து அல்லது சொல் அந்த பிரம்மத்தை காட்டி கொடுக்கும். அதைத்தான் இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப அது எப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பதார்த்தமானது காரியமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு பலவிதமான பதங்கள் உற்பத்தியாகின்றன. அதில் பதத்திற்கும் பதார்த்தத்துக்கும் வேறுபாடு கிடையாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப காரியம் என்பது நாம ரூபத்துடன் கூடிய அதிஷ்டானம். அதுல நாமம் என்பது பதம், ரூபம் என்பது பதார்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில இந்த பத பிரபஞ்சமும் பதார்த்த பிரபஞ்சமும் ஒன்றுதான் என்று நிரூபிக்கப்பட்டது. அதுதான் நம்ம கடந்த 3 பாதங்கள் வழியாக விவரமாக தெரிந்து கொண்டோம். அப்ப இதன் அடிப்படையிலே நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும், நாமமும் ரூபமும் ஒன்றுதான் என்பது நிலைநாட்டப்பட்டது இல்லையா, அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு நாமத்தை சொல்லும் போது
அதன் ரூபத்தில் அதை ஒடுக்குகிறோம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அதனாலதான் இங்க என்ன பண்ண போறோம், சகுண பிரம்மத்தினுடைய ரூபத்தை நம்ம இந்த நாமத்தின் சொல்வதினாலே இந்த பதமும் பதார்த்தமும் ஒன்று என்று நிரூபிக்கப்பட போகின்றது. அப்ப இந்த ஓம்கார விசார பதத்தை பிரதானமாக கொண்ட அனைத்து பிரபஞ்சத்தை பற்றிய விசாரம் இது. அப்ப அனைத்து பதங்களும் ஓம் என்ற சொல்லோடு ஐக்கியப்படுத்தப்படுகின்றன. ஏன்னா எல்லாமே இந்த ஓம்குள்ள அடங்கிடுது. அப்போ நம் கண் முன்னே இருக்கும் ஜகத்தை இதில் உள்ள பதார்த்தங்கள் அனைத்தும் பதங்களில் ஒடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அனைத்து பதங்களும் ஆ உபாதான காரணமாக இருக்கின்றது. எல்லா பதங்களுக்கும் எது உபாதான காரணமாக இருக்கின்றதுன்னா ஆ என்ற ஒரு ஒற்றை எழுத்து, அந்த அகாரம் தான் எல்லா பதங்களுக்கும் உபாதான காரணமாக இருக்கின்றது. மற்ற சப்தங்கள் இதை ஆதாரமாக கொண்டிருக்கின்றது. அவைகளை ஊ என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகின்றது. பின்பு அனைத்து சப்தங்களும் இம் என்ற சப்தத்தில் லயம் அடைகின்றன. இதன் அடிப்படையில் பார்த்தால் ஓம் என்பது ஐக்கியத்தை குறிக்கின்றது. ஒட்டுமொத்தமா இந்த ஓம் என்பது ஒரு ஜகத்தை சுட்டி காட்டுது. இப்ப இந்த ஜகம் என்பது இந்த 3 எழுத்துக்கள்ல அடங்கி இருக்கிறது. ஆ ஊ இம் என்ற 3 எழுத்துக்கள். இப்ப இந்த 3 எழுத்துக்கள்ல இப்போ ஆ என்பது படைத்தல், ஊ என்பது காத்தல், இம் என்பது அழித்தல் அப்படின்ற முத்தொழிலை புரிகின்ற அந்த ஈஸ்வரனாகத்தான் இந்த ஓம் என்ற எழுத்தும் இருக்கின்றது. அப்போ அந்த ஒற்றை சொல் அந்த ஈஸ்வரனையும் குறிப்பிடுகின்றது, இந்த ஜகத்தையும் குறிப்பிடுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த அதிஷ்டானமான பிரம்மமும் அந்த ஓம்காரத்துடன் இணைந்திருக்கின்றது, அதாவது அந்த ஈஸ்வரனுடன் இணைந்திருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்துக்கிட்டு வந்தப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கிறான், அவனுடைய சக்தி தான் மாயா சக்தி அப்படின்னு பார்த்தோம். இப்ப அந்த மாயா சக்தி தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த மாயா சக்தி ஆகிய அந்த சகுண பிரம்மம் இருக்கு இல்லையா, ஈஸ்வரன் இருக்கிறான் இல்லையா, அவன் அந்த பிரம்மத்திற்கு வேறானவன் கிடையாது. அப்ப அதனால பிரம்மத்திலிருந்து அவனை பிரிக்க முடியாது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம நல்லா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, சக அயம் ஆத்மா அப்படின்னு சொல்லுது. நம்மால் விசாரம் செய்யப்பட்ட இந்த ஆத்மா அனாத்மா தான் ஓம் என்ற சொல்லால் குறிக்கப்படுகின்றது. ஓம்காரம் 2 ஸ்வரூபமாகவே இருக்கின்றது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுது. ஆத்மா அனாத்மா வடிவத்திலேயே நம்ம இதெல்லாம் விசாரம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில ஓம் என்ற சொல்லை ஒரு எழுத்தாக எடுத்துக்கொள்கிறோம், அல்லது ஆ ஊ இம் என்று 3ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மாத்திரை என்பது ஒரு எழுத்தை உச்சரிக்கும் கால அளவு, உச்சரிக்க வேண்டும் என்ற அந்த கால அளவை தான் நம்ம மாத்திரை அப்படிங்கிற அமைப்புல சொல்ல வரோம். அதுவே அமாத்திரம், மாத்திரை அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி சமஸ்கிருத வார்த்தையில ஆ போட்டுட்டோம் அப்படின்னா அமாத்திரைன்னு ஆயிடும், அமாத்திரம் ஆயிடும். அந்த அமாத்திரை என்பது சப்தமற்ற நிலை, அங்கு சப்தமே இல்லை. அப்போ அத்தியட்சரம், அதிமாத்திரம் இவைகள் ஓங்காரத்தை விளக்குகின்றன. அதாவது அக்ஷரமும் தெரிந்து கொள்வதற்காக இந்த ஓம்கார விசாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அப்ப அத்தியட்சரம் என்பது ஒரு எழுத்தாக இருக்கின்ற ஓம்காரம், இதுவே ஆத்மா. அதிமாத்திரம் என்பது 4 மாத்திரைகளை தனித்தனி பாகங்களாக இருக்கின்ற ஓம்காரம். அப்ப இதுவும் இங்கு ஆத்மா தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இங்க இருப்பது ஆத்மா மட்டும்தான். அறியாமையினால நம்ம என்ன பண்றோம், ஆத்மாவுக்கு வேறாக அனாத்மா விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் உபநிஷத்துக்கு கடந்த 4 வழிமுறைகளை கையாண்டு நமக்கு புரிய வச்சது. அதுல 4 பாதங்களாக ஆத்மாவை பிரிச்சுது. அது நம்ம ஏற்கனவே ஓமானங்களுக்கெல்லாம் கொடுத்தது. ஒரு மாட்டுக்கு 4 கால் இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்குங்க, அல்லது ஒரு வீட்டுல 4 பக்கமும் சுவர் அமைக்கப்பட்டு அந்த ஒரே வீடு 4ஆக பிரிக்கப்பட்டிருப்பதாக புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய அனாத்மா விஷயங்களோட ஆத்மாவை ஒப்பிட்டு நமக்கு புரிய வைத்த மாதிரி இப்ப இங்கேயும் ஓம்காரத்தை நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்குது. ஏன்னா ஓம்காரம் ஒரு சகுண பிரம்மம். அப்ப அந்த சகுண பிரம்மத்தின் வாயிலாக நிர்குண பிரம்மத்தை நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுது. அப்ப இந்த ஓம்கார உபாசனை யாருக்கு தேவை அப்படின்னா, கடைநிலை மாணவர்களுக்கு தேவை. ஏன்னா இப்ப இந்த வேதாந்த பாடங்களை படிக்க முடியாதவர்கள், படித்து தெரிந்து கொள்ள முடியாதவர்கள், அல்லது படித்தால் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவர்களுக்கு இந்த ஓம்கார விசாரம் கை கொடுக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த 8வது மந்திரத்திலிருந்து 12வது மந்திரங்கள் வரைக்கும் விசாரணை பண்ணுது இந்த மாண்டூக்கிய உபநிஷதம். இங்க என்ன பண்றோம், இந்த ஓம்கார வாயிலாக
ஆத்மாவை அதே மாதிரி தான் பிரிச்சு பார்க்க போறோம். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ஆத்மா அத்தை அட்சரம் என்ற ஒரு எழுத்து ஓங்காரத்தை குறிக்கின்றது. 4 பாதங்களுடைய ஆத்மா 4 மாத்திரைகளுடைய ஓங்காரத்துடன் ஒப்பிட்டு பார்க்க போகிறது. ஏற்கனவே 4 விஷயமா பார்த்தோம் இல்லையா? வைஸ்வானரன், தைஜசன், பிராணன், ஆத்மா அப்படின்னு 4 விஷயங்கள் பார்த்தோம். 4 பாதங்களாக பிரித்து பார்த்தோம். அது ஏன் அப்படி பிரிச்சு பார்த்தோம்? அது வந்து வேதாந்தத்தினுடைய அடிப்படையில நமக்கு நம்முடைய விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை என்ற நம்முடைய அனுபவங்களோட நம்மளுக்கு ஒப்பிட்டு ஆன்மாவை வந்து சுட்டி காட்டுச்சு. இந்த மாண்டூக்கிய உபநிஷதம் நமக்கு ஆன்மாவை எப்படி சுட்டி காட்டுச்சு? நம் அன்றாட வாழ்விலே நடக்கின்ற அனுபவங்களின் வாயிலாக சுட்டி காட்டுச்சு. ஆனா இப்போ இந்த ஓங்கார அச்சரத்தை எடுத்துக்கொண்டு அதை 4 மாத்திரைகளாக பிரித்து வைத்துக்கொண்டு அதே ஆத்மாவை இப்ப நமக்கு மீண்டும் சுட்டி காட்டப் போகுது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது முதல் பாதம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அகாரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆத்மாவின் 4 பாதங்களா இங்கேயும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு முதல் பாதம் அகாரம், 2வது பாதம் உகாரம், 3வது பாதம் மகாரம், 4வது பாதம் அமாத்திரம். இங்க மட்டும் 4வது பாதம் வந்து அமாத்திரமா ஏத்திக்கிறோம். ஏன்னா மாத்திரைகள் அங்க கிடையாது. இப்ப முதல்ல 3 மாத்திரைகள் வந்து சகுண பிரம்மத்தை குறிக்கிறது. ஆனா 4வதா வருதுல அமாத்திரம், அது வந்து நிர்குண பிரம்மத்தை குறிக்கிறது. இப்ப நம்ம கடந்த முறையும் என்ன பண்ணணும்? 4 விதமான பாதங்களை பிரிச்சு பார்க்கும்போது வைஸ்வானரன், தைஜசன், பிராங்கன் என்ற 3 பேரும் நமக்கு அனுபவத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆத்மா அனுபவத்துல இல்லையே. அப்ப அந்த 4வது நிலையாகி அந்த ஆத்மாவை நாம் அனுபவம் ஆக்குவதற்காகத்தானே இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறோம். இந்த பாடங்கள் எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க அது மாதிரி இங்கேயும் என்ன பண்றோம்? ஓம்கார விஷயத்தை எடுத்துக்கும் போது அகார, உகார, மகாரம் என்ற 3 எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த 3ஐயும் 3 மாத்திரைகளாக வைத்துக் கொண்டோம். அதையும் 3 பாதங்களாக பிரித்து வைத்துக் கொண்டோம். அதுல முதல் பாதம் வந்து என்ன சொல்லுது? அகாரம், 2வது பாதம் உகாரம், 3வது பாதம் மகாரம். ஆனால் 4வது பாதம் அந்த டைரக்டா ஆத்மாவையே ஒப்பிடுவதனால, ஆத்மாவையே குறிப்பிடுவதனால அங்கு மாத்திரையே கிடையாது. அதனால அதை அமாத்திரம் என்று சொல்கிறோம். அதே மாதிரி இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா பாதாகா மாத்ராகா அப்படிங்குது. அப்ப ஆத்மாவின் 4 பாதங்களே 4 மாத்திரைகள் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுது. அப்புறம் மீண்டும் இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா மாத்ரா ச பாதகா அப்படிங்குது. அப்ப ஓங்காரத்தின் 4 மாத்திரைகளும் 4 பாதங்கள் என்று கூறுவதன் காரணமாக அதை வரிசைப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நிலை நமக்கு இருக்கின்றது. அப்போ இந்த உபனிஷத் மந்திரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அகார, உகார, மகார இதி ஆ உ இம் என்ற இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்ய போகிறோம் என்று சொல்லுது. அப்போ முதல் மந்திரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தை தொடங்கும் போது முதல் மந்திரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? சென்றவை, இருப்பவை, வருபவை என்ற அனைத்தின் மொத்தமாகவும் காலங்களை கடந்ததாகவும் இருக்கின்ற ஒரு பொருள், அதுதான் ஆத்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை தான் நம்ம இங்க விசாரம் பண்றோம். அப்ப அது மாதிரி ஓம் எனப்படுவது ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்கள் அடங்கிய ஒரு சொல் என்று இங்க சுட்டி காட்டுது. கடந்த காலம், இப்ப நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்ற 3 காலங்களும் இந்த ஓம்காரத்துல அடங்குது. அது எப்படி நம்ம அங்க பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆ உ இம் என்ற இந்த 3 சொல்லே வந்து நமக்கு இந்த கடந்த காலத்தையும், நிகழ்காலத்தையும், எதிர்காலத்தையும் சுட்டி காட்டப் போகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம ஆ உ இம் என்றால் அதை ஓம் என்று தெரிந்து வைத்துக் கொண்டோம். நம்ம வாயை முதல்ல திறந்தோம்னா ஆ என்று எழுத்து உச்சரிக்கப்படுகிறது. அதே வாயை திறந்த வாயை மூடிட்டோம் அப்படின்னா இம் என்றவுடன் வாய் மூடப்பட்டு விடுகின்றது. அதன் பிறகு எந்த வார்த்தையும் உச்சரிக்க முடியாது. ஏன்னா இம் என்ற ஒரு நிலையில நம்ம வாயை மூடிட்டோம்னா அங்க எந்த வார்த்தையும் உச்சரிக்க முடியாது. அப்போ அனைத்து வார்த்தைகளின் மொத்தமாக ஒரு மந்திரமாக இந்த ஓம்காரம் அமைந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆ அப்படின்னு வாயை திறந்த உடனே அந்த மூச்சு காற்றானது என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் மூச்சு விட முடியும். ஆ அப்படின்னு ஒரு வாயை திறந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் மூச்சு விடுவோம். அப்புறம் அந்த எழுத்து அதோட நின்றுடும். அதனால அது ஆவோடு நின்று போகுது. நீண்ட நேரம் நம்ம மூச்சு விட்டு சொல்லணும்னா அடுத்தது ஊ அப்படிங்கிற எழுத்தை நம்ம ஊன்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்க முடியும். அப்போ இங்க என்ன ஆகுது? ஆ என்ற ஒரு பிறக்கும் எழுத்து பிறக்குது. ஊ என்ற நிலையிலே ஒரு எழுத்து நிலைக்கின்றது. அதை வாயை மூடுறோம். இம் என்ற நிலையிலே அந்த எழுத்து நின்று விடுகிறது. அதாவது அங்க 3 நிலை நடக்கின்றது. ஈஸ்வரனுடைய 3 காரியங்கள் நடக்கின்றன. என்னென்ன காரியங்கள் நடக்கின்றன? ஆ என்ற எழுத்திலே படைத்தல் நடைபெறுகின்றன. ஊ என்ற எழுத்திலே
காத்தல் நடைபெறுகின்றன. ஏன்னா ஊ என்பது தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்க முடியும். ஊ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப அங்க சிறிது நேரம் அந்த வார்த்தையை உச்சரிப்பு தன்மை நிலைத்து நிற்பதினாலே அங்கு காத்தல் நடைபெறுகின்றன. இம் என்று வாயை மூடி விடுகின்ற பொழுது அங்கு அழித்தல் நடைபெறுகின்றன. அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்ல உச்சரிக்க முடியாது. இம் அப்படின்னா முடிஞ்சது. வாயை மூடிட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு எந்த வார்த்தையும் உச்சரிக்க முடியாத நிலைப்பாடு உண்டாகி விடுகின்றது என்கின்ற பொழுது இந்த ஆ ஊ இம் என்ற இந்த 3 எழுத்துக்களும் ஈஸ்வரனுடைய வார்த்தையாக இருக்கின்றது, ஓம்காரமாக இருக்கின்றதுங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த ஓம் என்பது சகுன பிரம்மம், அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஓம் என்னும் இந்த மந்திரமே மற்ற அனைத்து மந்திரங்களுக்கும் மூலமாகும். இதுதான் அனைத்திற்கும் தோற்றுவாயாக வடமொழியிலே பீஜம் என்று அழைக்கப்படுகின்றது, பீஜ மந்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. பீஜம்னா விதை, அதாவது சமஸ்கிருத வார்த்தையில பீஜம் என்றால் நம்ம தமிழ் மொழியிலே விதை என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஓம்கார மந்திரம் தான் எல்லா மந்திரங்களுக்கும் விதையாக இருக்கின்றது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த ஓம்கார மந்திரம் வேதங்களானாலும் சரி, தந்திரங்களானாலும் சரி, அனைத்திற்கும் மூலமானது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப வேத சாஸ்திரங்களையும் நம்ம நடைமுறை நிறைய பேர் பயன்படுத்துறோம். தந்திரங்கள் என்ற இந்த சகுன பிரம்ம உபாசனை செய்கின்றவர்கள் நிறைய பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த ஓம்காரம் தேவைப்படுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இது இரண்டுக்கும் பயன்படக்கூடிய ஒரு மூல மந்திரமாக இருக்கின்றது. அப்ப ஓம் என்பது ஒரு பரம்பொருளின் பெயர் என்று அறியப்பட்டது. பின்னர் பரம்பொருளான இறைவனே ஆத்மன் என்று உரைத்து ஆத்மன் 4 பகுதிகளாக இருக்கின்றான் என்றும் அவை என்னென்னவென்றும் இதுவரை நமக்கு விளக்கப்பட்டது. ஓம் தான் ஆத்மன் என்ற பொருள் கொண்டதினாலே ஆத்மனுடைய விளக்கம் ஏற்கனவே தரப்பட்டது. 7வது மந்திரத்தின் வாயிலாக ஆத்மாவை பற்றிய விளக்கம் தரப்பட்டது. இப்போது ஓம் என்பதை ஒரு சொல்லாக எடுத்துக்கொண்டு அந்த சொல்லின் வடிவம் எந்த எழுத்துக்களால் ஆகியது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இப்ப மிகவும் ஆய்ந்து அறியும் உண்மைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக மூடி மறைக்கும் புலனறிவாலும் நனவு கனவு ஆள் உறக்க நிலைகளாலும் ஏற்படும் மயக்கத்தாலும் அறிய இயலாது என்ற காரணத்தினாலேயே ஓம் என்ற அழிவற்ற ஒன்றை மட்டுமே யாவும் கடந்த மெய்மையின் வடிவமாக உணர வேண்டும் என்று இங்கு உரைக்கப்படுகின்றது. இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தின் வாயிலாக நம்மால் எப்படி இந்த நனவு கனவு ஆள் உறக்க நிலையிலே கூட நம்மால் நம்ம ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியலையோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடில் இருக்கின்ற பொழுது இந்த அழிவற்ற மந்திரமாகிய ஓம்காரத்தை உபாசனை செய்கின்றவர்களுக்கு அந்த ஆத்மா அனுபவம் உண்டாகும். ஏனென்றால் அந்த சகுன பிரம்மமே அந்த நிர்குண பிரம்மத்தை காட்டி கொடுத்து விடும் என்பது கடைநிலை சாதகர்களுக்கு, கடைநிலை மாணவர்களுக்கு மிக மிக உபகாரமாக இருக்கின்றது என்று இந்த மந்திரம், இந்த 8வது மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்றோம், 9வது மந்திரத்துக்கு போறோம். 9வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அது இந்த 3 மாத்திரைகளையும் எப்படி தனித்தனியா பிரிக்க போகுதுங்கிறது அடுத்து வர்ற மந்திரங்கள்ல தெரிய வரும். அந்த அடிப்படையில 9வது மந்திரத்துல ஜாக்கரிஸ்தானக வைஸ்வானரக அகாரக பிரதமா மாத்ரா ஆப்தேக அதிமத்வாத்மா ஆப்னோதி ஹவை சர்வான் காமான் ஆதிஷ்ச பவதி ய ஏவம் வேத. இங்க என்ன சொல்லுதுன்னா, ஓம் என்ற எழுத்தில் முதல் மாத்திரை இருக்கு இல்லையா, அதுதான் ஆ. அந்த அகாரமே விழிப்பு நிலையிலான வைஸ்வானரன் ஆகிறான் அப்படிங்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 7 மந்திரங்கள்ல வரிசையா ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தப்போ 7வது மந்திரம் ஆத்மாவை பற்றி விளக்கியது. முதல் 2 மந்திரங்களுக்கு அப்புறம் 3வது 4வது 5வது 6வது மந்திரத்திலே நம்முடைய 3 விதமான அவஸ்தாத்ரய அனுபவங்களை இதே உபனிஷத்து விளக்கம் கொடுத்தது. அந்த அடிப்படையிலே வைஸ்வானரன் இங்க ஆ என்று சொல்லுகின்றது. வைஸ்வானரன் தான் இந்த ஆ என்ற எழுத்திலே அடங்குகிறான். இவ்வெழுத்திற்கும் வைஸ்வானரனுக்கும் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தா, ஆ என்ற ஒளி எல்லா சொற்களிலும் பரவியுள்ளது. ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து இல்லாம எந்த வார்த்தையும் கிடையாது. ஏன் எந்த வார்த்தையும் கிடையாது அப்படின்னா, நீங்க வாயை திறக்காம ஒரு வார்த்தையை பேசவே முடியாதே. இப்போ ஆங்கிற வார்த்தை எப்படிங்க எல்லா வார்த்தையிலும் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வாயை திறக்கணும். அப்ப ஆ அப்படின்னு வாயை திறந்தா தான் எந்த சொல்லாக இருந்தாலும் நீங்க உச்சரிக்க முடியும். அது ஏற்கனவே நான் உதாரணம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப சண்முகம்னு ஒரு பேரா இருந்தா கூட சா அப்படின்னாலே அது ஆ இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த மாதிரி வார்த்தையினுடைய உச்சரிப்பு மாறலாம், ஆனா அது ஆவில் தான் தொடங்குகின்றதுங்கிற அடிப்படையில் இங்க வைஸ்வானரன்கிறோட ஒப்பிட்டு காட்டுது. இந்த ஓம்கார மந்திரத்தை ஒப்பிட்டு காட்டுகின்றது இந்த உபநிஷதம்.
அப்ப இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தம் எப்படி திறமையாக கையாளுது அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஆழமா பாத்தீங்கன்னா புரியும். ஏன்னா நம்முடைய 3 நிலைகளோட இந்த ஓம்காரத்தை ஒருங்கிணைத்து நமக்கு எப்படியாவது ஆத்மாவை காட்டிக் கொடுத்து விட வேண்டும், எப்படியாவது ஆத்மாவை புரிய வைத்து விட வேண்டும் என்று அதிக முயற்சி எடுக்குது. இந்த ஆ என்ற ஒளி எல்லா சொற்களிலும் பரவியுள்ளது. அதுபோல வைஸ்வானரன் எல்லா உலகங்களிலும் பரவியுள்ளான். ஏன்னா வைஸ்வானரன் யாரு? விழிப்பு நிலை அனுபவம். வைஸ்வானரன் தான் நமக்கு விழிப்பு நிலை அனுபவம். அப்ப விழிப்பு நிலை அப்படின்னு வந்துட்டாலே எனக்கு எல்லாமே தெரியுது. கனவு நிலையில வேணா நான் நிறைய விஷயங்களை இழந்துருவேன். அந்த கனவுல இருக்கிறத மட்டும்தான் நான் கனவா கண்டுகிட்டு இருப்பேன். ஏன்னா ஏற்றி வைத்த கற்பனையினுடைய அடிப்படையில எனக்கு கனவு நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஆழ்ந்த உறக்க நிலையில என்ன நடக்கும்? ஒன்றுமே தெரியாது. அதாவது இந்த விழிப்பு நிலை உலகமும் இல்ல, கனவு நிலை உலகமும் இல்ல. அப்படி ஒரு உறக்கத்தில் நான் இருந்துட்டு இருப்பேன். ஆனா இந்த விழிப்பு நிலையில எனக்கு புத்தி சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் ஒவ்வொன்றையும் விசாரித்து எது சரி எது தவறு அப்படின்ற பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவாளனாக கூட நான் இந்த விழிப்பு நிலையில் தான் இருக்கிறேன். அதனாலதான் எனக்கு வைஸ்வானரன் மிக உயரிய நிலையாக போற்றப்படுகின்றது. அதே வைஸ்வானரன் மூலமாகத்தான் ஆத்மாவை அறிந்து கொள்ளவும் முடிகின்றதுன்னு இதே சாஸ்திரம் நமக்கு சொல்லிடுச்சு. கடந்த முறை மந்திரங்களை படிக்கும் போது என்ன சொல்லுச்சு? ஆத்மாவை அறிவதற்கான 3 அவஸ்தாத்திரயத்திலே வைஸ்வானரன் என்ற முதல் நிலையில் மட்டும்தான் நீங்கள் ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டிச்சு. அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்க மீண்டும் சொல்லுது, வைஸ்வானரன் எல்லா உலகங்களிலும் பரவியுள்ளான். மேலும் ஆ என்பது ஓம் என்பதில் முதலில் இருக்கின்றது. அப்ப 3 பாதங்களில் வைஸ்வானரன் முதலில் இருக்கின்றான். இதுதான் இந்த வைஸ்வானரனுக்கும் ஆ என்ற எழுத்துக்கும் உண்டான ஒற்றுமை. அப்ப ஆகையால் வைஸ்வானரனே அகாரம் என்று உணர வேண்டும். இப்ப ஓம்காரத்தினுடைய 3 எழுத்துக்கள்ல ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்களிலே ஆ என்ற எழுத்து யார் தெரியுமா? வைஸ்வானரன். அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வைஸ்வானரன் தான் இங்க அகாரமாக இருக்கின்றான். இவ்வாறு உணர்பவன் எல்லா விருப்பங்களையும் அடைவான், பெரியோர்களில் முதன்மையாக இருப்பான் அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. இந்த மந்திரத்திலே ஆவை பற்றி மட்டும் பேசுது. ஏன்னா அதுதான் இங்க முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப என்ன இங்க புரிந்து கொள்ளணும்னா, இந்த ஆ என்ற எழுத்து எங்கும் நிறைந்திருப்பதாலும் முதலில் இருப்பதாலும் விழித்திருக்கும் நிலையில் உள்ள வைஸ்வானரனே முதல் எழுத்தான அகாரமாகிறான். இதை எவன் அறிகிறானோ அவன் எல்லா விருப்பங்களையும் அடைந்து முதன்மையானவன் ஆகிறான் அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு உபதேசிக்குது. அப்ப இதை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கிறோம் அப்படின்னா எப்படி பார்க்கலாம்னா, இப்ப இதில் முதல் மாத்திரையும் ஆத்மாவின் முதல் பாதமும் ஒன்று என்று கூறப்பட்டது. ஆத்மாவிற்கு 4 பாதங்கள் பார்த்தோம். அதுல முதல் பாதமும் இந்த முதல் ஆ என்ற எழுத்தும், அதாவது முதல் மாத்திரையும் ஒன்று என்று இப்ப புரிந்து கொள்ளப்பட்டது. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா 2 பலன்கள் உண்டாகின்றன. அது என்ன 2 பலன்கள் அப்படின்னு பார்த்தா, ஒன்று ஓம்காரத்தினுடைய விசாரம், மற்றொன்று ஆ எனும் மாத்திராவை அறிவது. இப்ப இந்த மாத்திரைகள் எல்லாமே ஒன்றொன்றா நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அந்த அடிப்படையில இப்ப இந்த ஆ என்ற ஒரு மாத்திரையை பற்றி நம்ம அறிவது 2 விஷயங்கள் தான் பலனாக கிடைக்கப் போகின்றது. அப்ப ஓங்காரத்தில் உள்ள ஆ என்ற எழுத்து ஜாக்கிரத் பிரபஞ்சத்தை ஒடுக்கி இருக்கின்றது. ஊ என்ற எழுத்து கனவு பிரபஞ்சத்தை ஒடுக்கி இருக்கின்றது. இம் என்ற எழுத்து ஆழ்நிலை உறக்கத்தில் உள்ள சப்த பீஜத்தை குறிக்கின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்க இம் என்று சொல்லும் போது அது மூலத்துக்கு திரும்பிடுது. அங்க ஒன்றுமே இல்லை, அவ்வளவுதான், எல்லாம் அங்க போய் ஒடுங்கிடுது. இப்ப நாமளும் அந்த 3 அவஸ்தாத்திரயத்துல எங்க போய் ஒடுங்குறோம்? உறக்க நிலையில தான் போய் ஒடுங்குறோம். நம்முடைய மனம் எங்க போய் ஒடுங்கும்? உறக்க நிலையில ஒடுங்கிடுது. மற்ற நிலைகள்ல ஒன்று கனவு நிலையில வேறு வேறு உலகத்தை படைத்துக் கொண்டு அனுபவிக்குது. நனவு நிலையில இப்ப இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்ப இங்க ஒப்பீடு செய்து ஓம்கார மந்திரத்தில் உள்ள 3 விதமான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு ஆத்மாவினுடைய 3 பாதங்களை ஒப்பீடு செய்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அகாரத்தை ஆலம்பனமாக கொண்டு வைஸ்வானரனை தேவதையாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்ப இந்த 2க்கும் உள்ள ஒற்றுமை நாம இந்த அகார உகார மகாரத்தினுடைய விஷயங்களை ஆழமாக புரிந்து கொள்ளும் போது நன்கு விளங்க ஆரம்பித்துவிடும். ஓம்காரத்தை விசாரம் செய்யும் போது அதனுடைய பலன் 2 வகையானது என்று மீண்டும் சொல்றது. அது என்ன பலன் அப்படின்னா, ஒன்று நிஷ்காம பலன், இன்னொன்று சகாம பலன் என்று 2 பலன்களையும் சுட்டி காட்டுகின்றது. அந்த நிஷ்காம பலன் என்பது என்னன்னா, சித்த சுத்தி உண்டாகும். அந்த பலனின் வாயிலாக நமக்கு மன தூய்மை உண்டாகும். ஏன்னா அந்த ஓம்காரத்தை ஜபம் செய்வதனாலே, உபாசனை செய்வதனாலே
மன தூய்மை உண்டாகும். மன தூய்மை உண்டாகும் பொழுது ஆன்மாவை தெரிய வரும். சகாம பலன் என்பது நமக்கு இதனால் கிடைக்கக்கூடிய ஆத்மாவை அறிகின்ற ஒரு அனுபவம். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஜாக்கிரத ஸ்தானகா வைஸ்வானரகா அப்படிங்குது. விழிப்பு நிலையை இருப்பிடமாக கொண்ட விராட் என்கின்ற வைஸ்வானரன். விராட் எப்போ நமக்கு செயல்படுறான்? தனித்த உடலில் இருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக மாறுகின்ற பொழுது விராட் நமக்கு அங்கு செயல்படுறான். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது மாதிரி இதே மந்திரம் அகாரகா பிரதமா மாத்திராகா அப்படிங்குது. இவர்தான் ஓங்காரத்தின் முதல் மாத்திரையான அகாரமாக இருக்கிறார். இது வைஸ்வானரனை தியானிப்பதற்கான ஆலம்பனம் என்று குறிப்பிடுகின்றது. அப்புறம் ஆப்தே அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுது, ஆதிமத்வா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது இந்த மந்திரங்கள்ல. ஆப்தி அப்படின்னா எங்கும் வியாபித்து இருக்கின்ற காரணத்தினாலே, ஆதிமத்வானா முதலில் இருக்கின்ற காரணத்தினாலையும், ஏன்னா இது எங்கும் வியாபித்து இருக்கின்றது, முதலிலும் இருக்கின்றது. இந்த இரண்டு காரணத்தினாலே வைஸ்வானரனும் அகாரமும் ஒன்று என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவை இரண்டும் சமமாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கறத இந்த மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. எந்த மந்திரம்? உபனிஷத்தினுடைய 9வது மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. ஏன்னா இந்த 9வது மந்திரம் அகாரத்தை பத்தி தெளிவாக பேசுகின்றது, ஜாக்கிரத அவஸ்தையை பற்றி தெளிவாக பேசுகின்றது. அப்போ எது உபாதான காரணமாக இருக்கின்றதோ அதுதான் எல்லா காரியங்களிலும் வியாபித்திருக்கும். அனைத்து சொற்களுக்கும் உபாதார காரணமாக இந்த ஆ இருப்பதினாலே அதற்கு அனைத்திலும் வியாபித்திருக்கின்ற குணமும் இருக்கின்றது. அப்ப எழுத்துக்களில் இந்த ஆ என்பது முதலில் இருப்பது போல வைஸ்வானரன் என்கின்ற ஈஸ்வரன் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் முழுவதையும் வியாபித்து இருக்கிறான். எனவே இவருக்கும் வியாபித்திருக்கும் குணம் இருக்கின்றது அப்படின்னு இங்க நிரூபிக்குது. ஏன்னா இப்ப ஈஸ்வரன் எங்கும் நிறைந்திருக்கிறான். அப்ப அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான். அந்த அடிப்படையில வைஸ்வானருடைய தன்மை என்னவா இருக்குதுன்னா, விராட்டு தன்மைக்குள்ள போகும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக மாறிவிடுகின்றான், சமஷ்டி உடலாக மாறிவிடுகின்றான். தனியாக வைஸ்வானரன் என்று பார்க்கின்ற பொழுது வியஷ்டி உடலாக தனித்துவமாக இருக்கின்றான். அப்ப தனித்த உடலாக இருக்கின்ற வைஸ்வானரன் தான் தனித்த மனமாகவும் இருக்கின்றான். அப்ப அந்த மாதிரிதான் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி விசாரம் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப தெளிவாக இந்த உபநிஷத்து நமக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் விளக்கிடுச்சு. அப்ப தனித்த மனம் வைஸ்வானரன், ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம் விராட் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். தனித்த உடல் வைஸ்வானரன், ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல் விராட் என்ற ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்ப அந்த ஈஸ்வரன் எப்ப வருவான் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்துட்டோம். விராட் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும், ஹிரண்ய கர்ப்பன் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும், அப்புறம் ஈஸ்வரன்கிற வார்த்தை எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் இந்த ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த லயக்கிரமத்தில் எது கடைசியாக தோன்றியதோ அதுதான் முதலில் அபவாதம் செய்வோம். ஏன்னா அதுதான் நம்ம ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை நம்ம நீக்கணும். முதல்ல அதை தான் நீக்கணும். எனவே விராட் தான் இந்த வகையில் முதலில் இருப்பவர். அப்ப அந்த அடிப்படையில இந்த மந்திரம் என்ன சொல்லுது? சகாம பலன் ஆப்னோதிகா வை சர்வான் காமான் அப்படிங்குது. ஆசைப்படுகின்ற அனைத்து பொருட்களையும் அடைந்து விடுவான், எல்லா ஆசைகளும் அவனுக்கு நிறைவேறுகின்றன அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டி காட்டுகின்றன. எப்படி அது நிறைவேறுகின்றன, எப்படி நடைபெறுகின்றன அப்படின்னா, இந்த சகாம பலனின் வாயிலாக, அதாவது ஏற்கனவே நிஷ்காமிய பலனின் வாயிலாக இந்த ஓம்காரத்தை சொல்லி மனம் சித்த சுத்தி ஆகிவிட்டால், இந்த ஓம்கார உபாசனையின் வாயிலாக ஒருவனுக்கு மன தூய்மை உண்டாகிவிட்டால் அதனுடைய சகாம பலனாக அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவன் எல்லாவற்றையும் அடைந்து விடுகின்றான், எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்படுகின்றன அப்படின்னு இங்க சுட்டி காட்டுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரமாக இந்த ஓம்காரத்தை உபதேசிக்கின்றது இந்த மாண்டூக்கிய உபநிஷதம். அப்புறம் இதே மந்திரத்துல ஆதிச பவதி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இருப்பான் அப்படின்னு சுட்டி காட்டுது. எல்லா விஷயத்திலும் முதன்மையாக இருப்பான். யக ஏவம் வேத அப்படின்னு முடிக்குது இந்த மந்திரம். யக ஏவம் வேத, எவன் ஒருவன் இங்கு சொல்லியபடி இந்த உபாசனையை செய்கின்றானோ அவன் மேலே கூறிய பலனை அடைகின்றான் அப்படின்னு முடிக்குது இந்த மந்திரம். அப்ப இந்த உபாசனைய, இந்த ஓம்கார உபாசனையை நாம் சொல்லி கொடுத்தது போல யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மேலே கூறிய பலன்கள் கிடைக்கின்றன. என்ன பலன்கள்? நிஷ்காமிய பலனாக சித்த சுத்தி உண்டாகின்றன. சகாம பலனாக அவன் ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் அடைந்து விடுகின்றான், அவனுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படுகின்றன அப்படின்ற இரண்டு விஷயத்தை இந்த மந்திரம் 9வது மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஓம்காரத்தை பற்றி நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது ரொம்ப தெளிவாக நீங்க புரிந்து கொள்ளும் போது அந்த ஓம்கார மந்திரத்துடைய பெருமையும் இங்கு புரிய வரும். அப்ப இன்னும் இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா, இப்ப ஓம் எனும் மந்திரத்தின் முதல் ஒலியான ஆவுக்கும்
ஆத்மனின் முதல் பகுதிக்கும் உள்ள தொடர்பு தான் இங்க நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. உபனிஷத்தின் 3வது சொற்றொடரிலே ஆத்மனின் முதல் பகுதியான விழித்திருக்கின்ற, அதாவது நனவு நிலையில் செயல்படுகின்ற வைஸ்வானரனே ஆ என்னும் ஒளி என்பதாக தெரிவிக்கப்பட்டது. எதனால் அப்படி தெரிவிக்கப்பட்டது? அகாரம் ஓமின் முதல் எழுத்து, அதனால் வைஸ்வானரன் ஆத்மாவின் முதல் பகுதி என்று சுட்டிக்காட்டப்பட்டது. அப்ப அப்படி பார்க்கும்போது முதல் எழுத்து முதல் பகுதி என்பதெல்லாம் நமக்கு எந்த அடிப்படையில புரியணும் அப்படின்னா, ஆத்மன் விழித்திருக்கும் போது எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அண்டம், இந்த பேரண்டம் நமக்கு புலப்படுகின்றது. ஏன்னா இப்ப நமக்கு எப்போ இந்த உலகம் விரியுது? விழிப்பு நிலையில் தான் இந்த உலகம் விரியுது. கனவு நிலையில இந்த உலகம் நமக்கு தெரிய போறதில்ல, உறக்க நிலையில இந்த உலகம் நமக்கு தெரிய போறதில்லை. அப்ப விழிப்பு நிலையிலே நமக்கு இந்த உலகம் விரிகின்றது. அப்ப எல்லா அறிவுகளுக்கும் நமது 5 பொறிகளாலும், கண்கள், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு அப்படிங்கிற 5 பொறிகளாலும் இந்த உடலை வைத்துக்கொண்டு அந்த 5 புலன்கள் மூலமாக நமக்கு நடைபெறுகின்ற அனுபவம் என்ன ஆகுது? கண்கள் வழியாக பார்ப்பது, காதுகள் வழியாக கேட்பது, மூக்கின் வழியாக நுகர்வது, வாய் வழியாக சுவைப்பது, தொடு உணர்வின் வழியாக உணர்வது என்று நமக்கு ஒவ்வொரு அனுபவங்களும் நிகழ்கின்றன. எந்த இடத்துல நிகழ்கின்றன? இந்த வைஸ்வானருடைய நிலையிலே, விழிப்பு நிலையிலே நமக்கு இதெல்லாம் அனுபவமாகின்றன. அப்ப தனி மனிதனாக நம்மால் இவை அனைத்தையும் அறிந்து கொள்ள இயலாவிட்டாலும் கூட, அண்டத்தில் இங்கெங்கெனாதபடி எங்கும் பரவி இருக்கின்ற திட திரவ காற்று பொருளாக இருக்கும் அனைத்தையும் பல கோடி 100 கோடி உயிரினங்களாக இருந்து அறிந்து கொள்கிறோம். ஏன்னா வைஸ்வானங்கிற நிலையில தனித்த ஒரு உடலையும், இந்த தனித்த உடலில் இருக்கின்ற புலன்களையும் வைத்துக்கொண்டு நான் இந்த புலன்கள் வாயிலாக ஒவ்வொரு அனுபவங்களையும் அடைந்து கொண்டிருக்கின்றேன். அதுவே நான் ஈஸ்வர தன்மைக்குள்ள வரும்பொழுது நான் என்ன ஆகின்றேன்? எல்லா ஒரு மூளை முடுக்கில் கூடிய அத்தனை விஷயங்களும் என்னால் அறியப்படக்கூடிய நிலையாக மாறிவிடுகின்றது. அப்ப அதைத்தான் இங்க இந்த சாஸ்திரம் இங்க நமக்கு சுட்டி காட்டுது. அத்துடன் இல்லாமல் இந்த ஒளியை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒளி ஓம்காரம் தான் அறிவு என்று இங்க சுட்டி காட்டுது. ஒளியே அறிவு. அந்த ஒளி மொழியாக பரிணமிக்கிறது. மொழி தோன்றுவதற்கு காரணமாக நாம் வாயை திறக்கும் போது முதலில் கிளம்புகின்ற ஒளி ஆ என்பதனால் அதுதான் உயிர் ஒளி, அதுதான் உயிர் எழுத்து அப்படின்னு இங்க சுட்டி காட்டுது. ஏன்னா நம்ம தமிழ் என்ன சொல்லுது? அகாரத்தை தான் உயிர் எழுத்தாக சுட்டி காட்டுது. அப்போ ஆ என்ற ஒரு உயிர் எழுத்து இருப்பதினால்தான், அதன் காரணமாகத்தான் நமக்கு எல்லாமே அனுபவமாகும். இல்லைன்னா உயிரே இல்லைன்னா எப்படி எல்லாம் அனுபவமாகும்? ஜடத்துக்கு ஏதாவது அனுபவம் ஆகுமா? செத்து போன பிணத்துக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்கு புலன்கள் இருக்கும், ஆனா பயன் இல்லை இல்லையா? கண்கள் இருக்கும், காதுகள் இருக்கும். கேட்குமா காது? அல்லது கண்கள் பார்க்குமானா பார்க்காது. அப்ப உயிருள்ள ஒரு உடலுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவமாகும். அப்ப அந்த அடிப்படையிலே இங்க அகாரம் என்கின்ற முதல் எழுத்து உயிர் எழுத்து. அப்ப இது ஒரு உயிர் ஒளி. ஆ என்று வாயை திறக்கின்ற பொழுதே அது உயிர் எழுத்தாக, உயிர் ஒளியாக மாறுகின்றது. அதைத்தான் பகவான் திருவள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்றாரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டு இந்த அகார எழுத்தை வைத்துத்தான் முதல்ல தொடங்குறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயரிய விஷயத்தை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மொழி என்பது தான் ஒளியாக வெளிவருகின்றது, அல்லது இந்த ஒளி என்பது தான் மொழியாக வெளிவருகின்றது. ஏன்னா இந்த ஒளி மொழி என்ற ரெண்டும் ஒன்றிற்கு ஒன்று பிரிக்க முடியாது, அதுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒளியின் முதல் எழுத்து ஆதானே, அந்த அகாரமே மிக சுருக்கமாக அகாரத்தை அறிந்தவன் வைஸ்வானரன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். முதல் எழுத்து ஆ என்பதனாலே அது வைஸ்வானரன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விருத்திருக்கும் நிலையிலே ஆத்மனின் முதல் பகுதியை அறிந்தவன் அதற்கேற்ப செயல்பட்டால் அவனது நனவு நிலையில் விருப்பப்பட்டதை அடையலாம் என்று ஊடகமாக இந்த உபநிஷத் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஏன்னா ரொம்ப ஒரு ரகசியமான இந்த விஷயத்தை ரொம்ப பூடகமாக இந்த உபநிஷத் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. என்ன சொல்லுது? விழித்திருக்கும் நிலையில் உள்ள ஆத்மனின் முதல் பகுதியை அறிந்தவன் அதற்கேற்ப செயல்பட்டால் அவனது நனவு நிலையில் விருப்பப்பட்டதை அடையலாம் என்று பூடகமாக சுட்டி காட்டுகின்றது. அதுதான் இந்த 9வது மந்திரத்திலே நம்ம பார்த்து விட்டோம். அடுத்தது 10வது மந்திரம். சொப்னஸ்தானக தைஜசக உகாரக திதியா மாத்ரா உத்கர்ஷாத் உபயத்வாத்வா உத்கர்ஷதி ஹவை ஞான சந்திதம்
சமானச்ச பவதி ந அஸ்ய அப்ரக்மவி குலே பவதி ஏவம் வேத. இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, இந்த 10வது மந்திரத்திலே ஓம் என்ற எழுத்தின் இரண்டாவது மாத்திரையை சுட்டி காட்டுகின்றது. ஓம் என்ற எழுத்தின் இரண்டாவது மாத்திரை என்ன? உகாரம் ஆகும். அந்த உகாரமே கனவு நிலையை உடைய தைஜசன் ஆகும். அப்போ அகாரத்தை விட இங்கு உகாரம் உயர்ந்தது போல உள்ளது. அதுபோல தைஜசனும் விஸ்வனை விட உயர்ந்தவன் போல உள்ளான். மேலும் உகாரம் தன் இரு பக்கங்களிலும், எந்தெந்த பக்கத்துல? ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்களிலே ஆவுக்கும் இம்முக்கும் என்ற 2 எழுத்துக்களின் நடுவில் இருக்கின்றது. அதுபோல தைஜசனும் தனக்கு இருபுறமும், அதாவது விஸ்வனுக்கும் பிராங்கணனுக்கும் நடுவில் இருக்கின்றான். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆ ஊ எம் என்ற 3 எழுத்துல ஊ எப்படி ஆவுக்கும் இம்முக்கும் நடுவில் இருக்கின்றதோ, அது போல தைஜசன் எங்க இருக்கிறான்? வைஸ்வானரனுக்கும் பிராங்கணனுக்கும் நடுவில் இருக்கின்றான். அது நமக்கு இங்க விளங்கணும். இதுவே உகாரத்துக்கும் தைஜசனுக்கும் உள்ள ஒற்றுமை ஆகும். ஆகையால் தைஜசனே உகாரம் என்று அறிதல் வேண்டும். தைஜசன் தான் இங்க உகாரம். இவ்வாறு அறிந்தவன் மெய்யுணர்வு பெற்ற மாணவர்களின் பரம்பரை பெருகச் செய்கிறான். இப்ப இந்த ஊவை புரிந்து கொள்ளவன் என்ன பண்றான்னா, இந்த ஆத்ம ஞான விஷயத்தை ஏற்படுத்தி கொண்ட பரம்பரையை உருவாக்குகின்றான். ஆத்ம ஞான விஷயங்களுக்கு மற்றவர்களுக்கு உபதேசிக்கின்றவனாகவும் மாறிவிடுகின்றான் அப்படின்னு நீங்க சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் போல பகைவர்களையும் அவன் பாவிப்பான். அது போல பகைவர்களும் அவனை நண்பனை போல போற்றுவார்கள். அந்த குலத்திலே பிறக்கின்றவன் தான் வேதம் அறியும் தகுதியை அடைகின்றான் அப்படின்னு இங்க சுட்டிக்காட்டுது. மேலும் வேதம் அறிய முடியாத குலத்திலே பிறக்க மாட்டான் அப்படிங்குது. இந்த உபனிஷத் மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப எங்கெங்கயோ நம்ம இந்த மாதிரி வேதத்தை தெரிந்து கொள்ள முடியாமல்லாம் பிறக்கிறோம் இல்லையா? அப்ப எங்க பிறந்தா அந்த மாதிரி தெரிந்து கொள்ள முடியாது? இப்ப நம்ம இந்திய தேசத்தை விட்டு நீங்க வேற எந்த தேசத்துல நீங்க பிறந்தாலும் வேதம் படிச்சு நீங்க தெரிஞ்சு கொள்றது ரொம்ப குறைவு. அங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதெல்லாம் சொர்க்கம். சொர்க்க லோகத்துல சுகபோகமா வாழ்வதற்கு தான் ஆசைப்படுவோமே தவிர அங்க போய் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுவாங்களா? அப்படி யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வாழ்ற வாழ்க்கையெல்லாம் சொர்க்க போக வாழ்க்கை. அதே மாதிரி நரகமும் இருக்கு. நம்முடைய பாரத தேசத்தை விட்டு வெளியே போயிட்டா சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளில, பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைந்த நாடுகளில வாழுகின்றவருடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. ஆப்பிரிக்கா போன்ற, அண்டார்டிகா போன்ற நாடுகளில வாழ்கின்றவருடைய வாழ்க்கை நரக வாழ்க்கை. காரணம் என்ன? அங்க பொருளாதார முன்னேற்றம் இல்ல, தேவையான வாழ்க்கை வசதிகள் இல்ல, எதுவுமே அங்க சரியா கிடைக்காது. அப்ப அங்க நரகம். அப்ப சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில் தான் இருக்கின்றது. ஆனா இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க இந்த பாரத தேசத்துல பிறந்ததுனால நமக்கு இந்த சாஸ்திரத்தை படிக்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் நம்ம செஞ்ச புண்ணியம். அந்த புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த மாதிரி பாரத தேசத்துல பிறக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிறக்கிறோம். அப்ப நம்ம இதை தெரிந்து கொள்ளுங்கிற ஒரு கியூரியாசிட்டி நம்ம மனதில இருந்து உள்ள இருந்து எழுந்திருக்குது. அந்த ஆர்வத்தினால நம்ம இந்த வேதங்கள் எல்லாம் படிக்க வரோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோமா, இது எப்படியாவது கிடைக்காதா அப்படிங்கிற நம்முடைய ஆழமான தேடுதல் என்ன பண்ணுது, அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல காட்டி கொடுக்குது. அப்படித்தான் இப்ப இந்த கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களாகி உங்களுடைய ஆர்வமும் அந்த விடாமுயற்சியும் உங்களுக்கு இது ஈஸ்வர தன்மைக்குள்ள கிடைக்குது பாருங்க. எப்படி நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், ஆனா ஆன்லைன் மூலமா இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு. அப்ப இங்க இதுதான் ஈஸ்வரனுடைய விஷயம். இங்கதான் நம்ம இது என்ன சொல்றோம், அசரீரின்னு சொல்றோம். உருவம் இல்லாம விஷயங்கள் சரீரம் இல்லாத இடத்துல உபதேசிக்கப்பட்ட விஷயம். அப்படிதான் உபநிஷத்தெல்லாம் உபதேசிக்கப்பட்டது. அந்த காலத்துல மகான்கள் வேதத்திலிருந்து மந்திரங்களை எப்படி எடுத்தாங்கன்னா, சரீரம் இல்லாத ஒரு விஷயத்துல இருந்தா மந்திரங்களை பூரா எடுத்தாங்க. அங்க யாரும் குரு நேர்லாம் உபதேசிக்கவே கிடையாது. அதாவது அசரீரியாக வார்த்தைகள் கேட்டது, அந்த வார்த்தைகளை அவர்கள் தன் உள்ளே வாங்கி கொண்டார்கள். அதே அவருடைய சிஷ்யர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக உபதேசித்து அப்படி எழுதா கிளவியாகத்தான் இந்த வேதம் திகழ்ந்து வந்தது. இப்பதான் நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால நம்ம பிரிண்டிங்ல கொண்டு வந்துட்டோம். அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. குருகுல கல்வியில ஒருத்தருக்கு ஒருத்தர் படிச்சுதான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க என்ன சொல்றதுன்னா, அகார உகார மகாரத்திலே இந்த ஊவை அறிந்து கொண்டவன் வேதம் அறியாத குலத்திலே பிறக்க மாட்டான். வேதம் அறிந்த குலத்திலே அதற்குண்டான சந்தர்ப்பத்திலே தான் பிறப்பான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வேதம் அறிந்த குலத்திலே பிறப்பான் அப்படின்னு உடனே நீங்க பிராமண குலத்திலே பிறந்துட்டா அவன் வேதம் அறிந்து கொள்வானா? அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்ன? பிராமணனா பிறந்தவெல்லாம் வேதம் படிக்கிறானா?
கிடையாது இல்லையா? அதனால பிராமணன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம மனு தர்மத்தை வச்சுக்கிட்டு இங்க பேசக்கூடாது. அன்றைய காலகட்டங்கள்ல பிராமணன் வந்து எதுக்கு தேவைப்பட்டது? ஆச்சாரியன். கல்வியை கற்றுக் கொடுப்பவன் பிராமணன். நாட்டை ஆளுகின்றவன் சத்திரியன். வியாபாரம் செய்பவன் வைசியன். இந்த 3 பேருக்கும் உபகாரமாக இருப்பவன் சூத்திரன் என்று சொல்லப்பட்டது. அப்படி அந்த காலத்துல அந்த சட்டத்திட்டங்கள் அப்படி வைக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த காலத்துல பிராமணன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அப்ப அவன் வேதம் படித்த குடும்பத்துல பிறக்கிறானா? இல்லையே. அப்ப வேதம் படித்தவர்கள் மற்ற குடும்பத்திலும் இருக்கிறார்கள். வெறும் பிராமணத்தில் இருக்க மட்டும் தான் வேதம் படிச்சான்னு நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் வேதம் படித்திருக்கிறார்கள். இப்ப நீங்க ஆங்கிலேயத்திலே பாத்தீங்கன்னா, புட்டபர்த்தி சாய்பாபா கோயில்ல போய் பாருங்க. ஒவ்வொரு இங்கிலீஷ்காரனும் ரிக்வேதத்தை படிப்பான். அவ்வளவு ஆனந்தமா படிப்பான். ரிக்வேதமே உச்சரிப்பான். அவ்வளவு மீட்டர் மாறாம உச்சரிப்பான். அப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் வேதம் படிச்சிருக்காங்கல்ல. அப்ப உண்மையான தேடுதலும் ஆர்வமும் உள்ளவர்கள் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். அப்ப பிரம்மத்தை அறிந்த பிராமணன் என்ன செய்வான்? தான் அறிந்து கொண்ட பிரம்மத்தை மற்றவர்களுக்கு உபதேசிக்க கூடியவனாக இருப்பான். ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதாக அவன் தான் தெரிந்து கொண்ட அந்த படிப்பை, அந்த கல்வியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவன் தான் ஆச்சாரியன், ஆசிரியன். அவனைத்தான் பிராமணன் என்று சொல்லப்பட வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்க வந்து குலம் உருவாக்கப்பட்டதே தவிர, சும்மா வந்து பிறப்புல வச்சுக்கிட்டு பிராமணன் பிராமணன் சொல்லிட்டு இருக்க கூடாது. இன்று அது ஒரு விஷயமாக பரப்பப்பட்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டும். அதுல போய் சிக்கிக்க கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் உயரிய விஷயத்துக்குள்ள வந்துட்டோம். இங்க வந்து ஜாதி மதங்களை கடந்து நம்ம பயணம் பண்ணி ஆகணும். அதுக்காக சொல்றேன் நான். அப்போ அகாரத்தை விட உகாரம் உயர்ந்தது போல் உள்ளது என்பது எப்படி அப்படின்னு பார்த்தா, அகாரத்தை சொல்ல வாயை திறத்தல் என்ற ஒரு முயற்சியே வேண்டும். ஆனால் உகாரத்திற்கு வாய் திறத்தல், உதடுகளை குவித்தல் என்ற இரு முயற்சிகள் தேவையில்லை. ஏன்னா திறந்தாச்சு. அப்ப ஊ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆகையால் உயர்ந்தது போல இது உள்ளது. அது போல விஸ்வன் பருவுடலை அபிமானிப்பவன். ஆனால் தைஜசனோ நுட்ப உடலை அனுபவிப்பவன். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? விஸ்வன் வந்து விழிப்பு நிலையிலே ஸ்தூல சரீரத்தை அபிமானிக்கிறான். அதனாலதான் நமக்கு இந்த உலகம் எல்லாம் தெரியுது. அந்த உலகம் எல்லாம் தெரியறதுனால இப்ப நான் என்ன பண்றேன்? உங்களை தொடுறேன், உங்ககிட்ட நான் பேசுறேன், நீங்க சொல்றதை நான் காதுல கேட்கிறேன். இதெல்லாம் எனக்கு வந்து இந்த உடம்பு தேவைப்படுது, என்னுடைய புலன்கள் தேவைப்படுது. ஆனா தைஜசன் நிலையில, கனவு நிலையில எனக்கு இந்த உடலும் தேவையில்லை, இந்த புலன்களும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் இதெல்லாம் இல்லாமையே உலகத்தை படைக்கிறேனே. அந்த உலகத்துல நான் வந்து இந்த விழிப்பு நிலை உலகத்துல செய்ய முடியாத காரியத்தெல்லாம் செய்யறேனே. நான் பறக்க முடியுமா விழிப்பு நிலையில? ஆனா கனவு நிலையில நான் பறக்கிறேன். கனவு நிலையில நான் தண்ணியில நடக்கிறேன். அப்போ விழிப்பு நிலையை விட கனவு நிலை உயர்ந்ததாகத்தான் இருக்குது. நடைமுறையில நமக்கு அதை பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் கனவு நிலையில சாத்தியமாக்க முடியுமோ அதெல்லாம் சாத்தியமாக்க முடியும். நினைவு நிலையில, நனவு உலகத்துல அது முடிகிறது இல்லையா? நிறைய விஷயங்களை முயற்சி எடுக்கிறோம், ஃபெயிலியர் ஆகுது. அப்ப அந்த டிஃபரன்ஸை இந்த உபனிஷத் சுட்டி காட்டி என்ன சொல்லுதுன்னா, அந்த அகரத்தை விட உகரம் உயர்ந்ததாக காணப்படுகின்றதுங்கிறதுக்கு உதாரணம் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில அந்த ஸ்தூல உடலை விட இந்த நுட்ப உடல், சூட்சம் உடல் சிறந்தது என்று அபிமானிப்பவனும் சற்றே உயர்ந்தவன் என்று பார்க்க வேண்டும் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். இப்ப ஸ்வப்னஸ்தானக தைஜசகா அப்படிங்குது. கனவு நிலையை உடைய ஆத்மாவாகிய தைஜசனாகவும் சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக உள்ள இரண்ய கர்ப்பனாகவும் இதை குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இந்த மந்திரம் என்ன சொல்லுது? உகாரே த்விதியா மாத்திரஹா அப்படிங்குது. ஓம் என்ற சொல்லில் உள்ள இரண்டாவது மாத்திரை உகாரம். இது இரண்ய கர்ப்பனோடு ஒப்பிடப்படுகின்றது. உகாரத்தை ஆலம்பனமாக கொண்டு இரண்ய கர்ப்பனை தியானம் செய்ய வேண்டும். அப்போ உத்கர்ஷாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த மந்திரத்துல யூஸ் பண்றது எப்படின்னா, மேலானதாக இருக்கின்றதுனாலே, உயர்ந்ததாக இருப்பதனாலே இதில் இரண்ய கர்ப்பன் விராட்டை விட உயர்ந்தவர். ஏனென்றால் விராட் அவரிடம்தான் ஒடுங்குகின்றான். இப்ப விராட் எங்க போய் ஒடுங்குறான்? இரண்ய கர்ப்பன்ல தான் ஒடுங்குறான். காரணம் என்ன? விழிப்பு நிலை வந்து எங்க போயிடுது? உறக்க நிலையில போய் ஒடுங்குது இல்லையா? அப்போ அங்க விராட் ஆனவன் எங்க போயிடுறான்? இரண்ய கர்ப்பன் கிட்ட போயிடுறான். தைஜசன் எங்க போயிடுறான்? அவன் பின்னாடி பிராணன் கிட்ட போயிட போறான். அதே மாதிரி வைஸ்வானரன் எங்க போறான்? அவன் தைஜசன் கிட்ட வந்துருவான், கனவு நிலைக்கு வந்துருவான். கனவு நிலையில கனவு உலகத்தை படைப்பான். திருப்பி என்ன பண்ணுவான்? அவனும் போய் பிராணன் கிட்ட ஒடுங்கிடுவான். அப்ப அந்த முறை மாறாம நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எவ்வளவு விளக்கமா சொல்லியாச்சு. ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த பாடம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். அகாரம், உகாரம், மகாரத்தை பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வைஸ்வானரன், தைஜசன், பிராங்கணன் என்ற நிலைப்பாடுகளை சொல்லிட்டு இருக்கிறோம்.
அப்ப இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்க நல்ல தெளிவாக புரிந்து கொண்டீங்கன்னா மாண்டூக்கிய உபநிஷத்தம் உங்களுக்கு புரியும். அப்ப அது போல உகாரமும் அனைத்து சப்தங்களுக்குள்ளும் உயர்ந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் எல்லா சப்தங்களையும் குறிக்கின்றதாகவும் இருக்கின்றது. இந்த காரணத்தினால்தான் ஹிரண்ய கர்ப்பன், உகாரம் இந்த இரண்டும் சமமாக கருதப்படுகின்றது. அப்புறம் இதே மந்திரம் உபயத்வாத் அப்படின்னு சொல்லுது. இடையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடையில் இருப்பது ஹிரண்ய கர்ப்பன் விராட்டிற்கும் அந்தர்யாமிக்கும் இடையில் இருக்கின்றார். விராட் என்பவன் யாரு? முதல் நிலை அகரம். அந்தர்யாமி யாரு? கடைநிலை, மூன்றாவது நிலையாகிய இம்மு. ஆனா இப்ப இந்த இரண்டுக்கும் இடையில் இருப்பதனால ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கின்றார். அப்ப உகாரம் அகாரத்திற்கும் மகாரத்திற்கும் இடையில் இருக்கின்றது. இந்த காரணத்தினால் இரண்டும் சமமாக கருதப்படுகின்றது. அதே மாதிரி இந்த மந்திரம் உத்தர்ச்சதி ஹ வை ஞான சந்ததிம் அப்படிங்குது. அறிவுள்ள பரம்பரையை வளர்ப்பான் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் இருக்கு. இந்த ஓம்கார மந்திரத்தை சரியாக உபாசனை செய்து சகுன பிரம்ம உபாசனையிலே வெற்றி பெற்றவன் அறிவுள்ள பரம்பரையை வளர்க்கின்றான். அவன்தான் உபதேசிக்கக்கூடிய குருவாக வருகின்றான். ஏன்னா மற்றவர்கள் இதை சொல்ல முடியாது, இந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்கவே முடியாது. காரணம் என்ன? அந்த தகுதி அவனுக்கு வராது. அந்த தகுதி எப்ப அது கொடுக்கும்னா அவன் தன்னில் உயருகின்ற பொழுது அந்த தகுதியை அது கொடுத்துக்கின்றது. அதை நம்ம பார்க்கணும். அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறார். இந்த மந்திரத்துல இந்த ரிஷி நமக்கு சுட்டி காட்டுகின்றார். மேலும் சமானக ச பவதி, நண்பர்களையும் பகைவனையும் சமமாக நோக்கும் மனதை அடைவான். அடுத்தது இதே மந்திரம் என்ன சொல்லுது? நான் அஸ்ய அப்ரம்மவித் குலே பவதி. அப்ரம்மவித் குலே பவத்தினா இந்த உபாசகனுடைய குருகுல பரம்பரையில் பிரம்ம ஞானத்தை அடையாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்ப இந்த உபாசனையை ஒழுங்காக செய்து அகார உகார மகாரத்தினுடைய புரிதலுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா அவனுடைய பரம்பரையிலே எல்லோருமே பிரம்ம ஞானத்தை அடைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டி காட்டுது. அதனாலதான் ஓம்கார மந்திரம் எவ்வளவு ஒரு உயர்ந்த மந்திரம், அதை எப்படி உபாசிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அந்த மந்திரத்தினுடைய உபாசிப்பதற்கான விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனா ஒருத்தரும் அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அது அப்படித்தான் இருக்கிறாங்க உலக மனிதர்கள். அப்படிங்கிறதுனால நாம என்ன பண்றோம்? ஒரு விவசாயியா விதையை தூவ வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அந்த விதையை எங்கெங்க விழுது, அது எங்கெங்க முளைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில இல்ல. சில விதைகள் முளைக்கும், சில விதைகள் எங்க போய் சேரும்? எங்க நிலத்துல போய் பாறை மேல விழுந்துரும். சிலது ரொம்ப தண்ணியில விழுந்து அழுகி போகும். அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்ல. தூவ வேண்டியது மட்டும் தான் நம்ம வேலை. அதுல விளைச்சல் ஆகிறத அறுவடை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்கு இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும். எல்லாரும் செஞ்சிட முடியாது, எல்லாரும் ஞானி ஆயிட முடியாது. ஆனால் ஒரு விவசாயியாக விதையை தூவிக் கொண்டிருப்பதுதான் ஆசிரியர்களாகிய எல்லோரும் செய்கின்ற காரியமாக இருக்கின்றது. அப்புறம் இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, யக ஏவம் வேத, யார் இந்த மாதிரி உபாசிக்கின்றார்களோ அவர்களே மேலே கூறப்பட்ட பலனை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த உகாரத்தை பற்றி இன்னும் தெளிவா பார்ப்போம். இரண்டாம் ஒளியான உகாரமானது உயர்ந்தவனும் இடைப்பட்டவனுமான ஆத்மனின் இரண்டாம் பகுதியான தைஜசன் என்று இந்த உபனிஷத் சுட்டி காட்டுகின்றது. அத்துடன் இவ்வுண்மையை உணர்ந்து அறிபவன் ஞான வழி மரபை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது அனைவருக்கும் சமமானவன் என்றும் சொல்லுகின்றது. சமமானவன் என்றால் அது யார் என்று பார்க்கலாம். இப்ப சமம் என்றால் உயரத்திலா அல்லது எடையிலா, நிறத்திலா, அறிவிலா, திறமையிலா அல்லது செல்வத்திலா, எதில் சமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆத்மனே பரம்பொருள் என்றும் இருந்தது, இருப்பது, இருக்க போவது எல்லாமே ஓம்காரம் தான் என்றும், ஓம்காரமே பரம்பொருள் என்றால் ஆத்மன் பகுதிகளும் சமமாகத்தானே இருக்க வேண்டும். அப்ப இங்க எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று எப்படி பிரித்து பார்க்க முடியும்? அந்த அடிப்படையில் இங்க சொல்லுது. இப்ப அகார உகார மகாரங்கள்ல இப்ப இந்த ஆ எழுத்து சிறந்ததா அல்லது ஊ எழுத்து சிறந்ததா அப்படின்னு அப்படி பார்க்க கூடாது. ஆனா அந்த சிறப்பை எடுத்து சொல்லுது. சொன்னாலும் இங்கு ஆ ஊ இம் என்ற மூன்றும் சேர்ந்தது ஓம் என்பதனாலே இங்கு எல்லாம் சமமாகத்தான் இருக்கின்றது. காரணம் என்ன? எல்லாமே இங்கு ஆத்மன் தான். ஆனா அதை புரிவதற்காக, புரிய வைப்பதற்காக உபனிஷத்து என்ன பண்ணுதுன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. தைஜஸ்ங்கிற நிலையில உனக்கு என்னப்பா முக்கியத்துவம், வைஸ்வானருங்கிற நிலையில என்னப்பா முக்கியத்துவம், பிராங்னன்ல உனக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நம்முடைய அவஸ்தா திரயங்களை, மூன்று விதமான அனுபவங்களை சுட்டி காட்டுவது போல
இங்கு ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்களுடைய நிலைப்பாட்டையும் இங்கு சுட்டிக்காட்டி அதை சமமாக்குகின்றது. அது மட்டும் இல்ல, வெளியுலகில் அறிந்த அனைத்தும் கனவு நிலையில் நுண்ணறிவகத்தானே புலப்படுகின்றன. அந்த ஒளிமயமான எண்ணப்பதிவுகள் அனைத்தும் சமமே. எல்லா அறிவுகளும் அங்கு ஒன்றின் மேல் ஒன்றாக வந்து பதிவாகின்றன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்ப கனவு உலகமே ஒரு ஒளிமயமான நூலகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லைப்ரரிக்குள்ள போனா எப்படி நிறைய புத்தகங்கள் எது வேணா எடுத்து படிக்கலாம். அங்க எல்லாமே குவிந்து கிடக்கின்றன. எல்லா கேட்டகரியிலயும் அங்க புக்ஸ் இருக்கு. சின்ன விஷயத்துல இருந்து மிகப்பெரிய விஷயத்தை வரைக்கும் நம்ம அந்த நூலகத்துல பயன்பாட்டுக்கு எடுத்துக்க முடியும். அங்க எல்லா அறிவுகளும் இருப்பது போல அறிவின் முன்னர் அனைத்தும் இங்கு சமமே. அப்போ அப்படிப்பட்ட அந்த பேரறிவின் முன்னாடி இங்க எல்லாம் சமமே. அந்த அடிப்படையிலே இங்க இருமைகளான ஏழை பணக்காரன், ஆண் பெண், பலசாலி வலிமையற்றவன் என்ற வேறுபாடே கிடையாது. அப்போ இவர்கள் அனைவரின் அறிவும் நிறைந்துள்ளது. எல்லாருடைய அறிவும் அங்கு ஒன்றாகவே சமமாகவே நிறைந்துள்ளது. நினைவுகளின் முன்பு அனைவரும் சமமே. இந்த அறிவின் கருவூலமான தைஜசன் அனைத்திற்கும் சமமானவன் அப்படின்ட்டு இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. மேலும் இவன் ஞான வழி மரபை உயர்த்துபவன் என்றால், சந்ததி என்றால் ஒருவனுக்கு பிறக்கும் குழந்தைகள் என்றுதானே பொருள். அது மாதிரி ஞான சந்ததி என்றால் அறிவுள்ள குழந்தைகள் என்றுதானே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே ஞான வழி மரபு என்று புது பொருள் கொடுத்தால் அது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவன் தன்னிடம் இருக்கும் அறிவை இன்னொருவனுக்கு புகட்டினால் புகட்டுபவர் புகட்டப்படுபவருக்கு தந்தை அல்லது தாய் ஆகிறார். எனவேதான் ஆசானை, குருவை தந்தை அல்லது தாய் என்று போற்றப்படுகின்றது. பொதுவா இந்த உபனிஷத்து குருமார்கள் அல்லது இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர்களை எல்லாம் மாணவர்கள் அப்பா என்றுதான் அழைப்பார்கள். ஏன்னா இங்க குரு பரம்பரை, அதாவது குரு சிஷ்ய பரம்பரை. அந்த குரு அப்பா, சிஷ்யன் மகன். அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் அப்பா மகன் போல பேசிக்கிட்டே இருக்கும். இந்த உபனிஷத்துல எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இவர் அப்பா பேசிட்டு இருக்காரு, மகன் கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னா அவர் பெத்த மகன் கிடையாது, மாணவன். அப்ப மாணவனை அவர் மகனாக பார்க்கிறார். அந்த அடிப்படையிலே இங்கு குரு சிஷ்யன் என்ற உறவு அப்பா மகன் என்ற உறவாக போற்றப்படுகின்றது. அதைத்தான் இந்த உபனிஷத் மந்திரம் இங்கு சுட்டி காட்டுது. அதனால்தான் ஞான வழி மரபை உயர்த்துபவன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை சுட்டி காட்டுகின்ற குருவுக்கு தன்னுடைய மாணவர்கள் அனைவருமே குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கு குரு தகப்பன் தான், அப்பா தான். அப்ப அதனாலதான் அந்த மாதிரி ஒரு உறவு இங்கு கொண்டாடப்படுகின்றது. அப்ப ஒருவன் தன்னிடம் இருக்கும் அறிவை இன்னொருவருக்கு புகட்டினால் புகட்டுபவர் புகட்டப்படுபவருக்கு தந்தை தாய் ஆகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் இந்த நவீன உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இன்றைய மாடர்ன் டெக்னாலஜி எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் இதெல்லாம் ஒரு 10ஆம் பசலித்தனம், இங்க ஆசானாவது தந்தையாவது, இதெல்லாம் பேத்தல், அறிவுக்கு ஒவ்வாதது அப்படின்ற இன்றைய அறிவியல் வாதிடுகின்றது. ஏன்னா புற அறிவு அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் இப்படி மூடத்தனமா இருக்கிறானுங்க, இவங்களை போய் அப்பாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த புற அறிவு விஷயங்களை அறிவியல் வாதிடுகின்றது. இப்ப இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்புகிறோம், எனவே கல்வி கூடங்களுக்கு கட்டணம் செலுத்துகிறோம். அதில் ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டு நமக்கு கல்வி கற்பிக்கிறார்கள். அதற்காக அவர்களை நமது பெற்றோருக்கு இணையாக கருத முடியுமா என்றுதான் கேள்வி வருகின்றது. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்ப இன்றைய மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்துல இப்ப இந்த மாதிரி அப்பா மகன்கிற உறவு இருக்காது. காரணம் என்ன? இப்ப மாணவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது? நான் காசு கொடுத்துத்தான் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றேன், கல்வி பணத்துக்காக போதிக்கப்பட வேண்டியது அந்த ஆசிரியருடைய கடமை அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிற ஒரு மனநிலை வந்துடுது. அப்ப இங்க பணத்துக்காக பாடங்கள் நடத்தப்படுவதனாலே, அதாவது கல்வி என்பது காசுக்காக நடைபெறுவதனாலே அங்கு தகப்பன் மகன் என்ற உறவு அங்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உண்டாவது கிடையாது. ஆனா உண்மையில் என்ன தெரியுமா இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அன்றைய காலகட்டங்களிலே காசுக்காக கல்வி விற்கப்படவில்லை. அன்றைய குருகுல கல்வி முறை என்பது காசுக்காக விற்கப்படாததுனால அங்கு தகப்பன் மகன் என்ற உறவு இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்திலே அது அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அங்கே பணம் தான் முக்கிய பிரதானமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப அதனால இன்றைய கல்வி முறையில் படித்தவர்கள், அறிவியலாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு 10ஆம் பசலித்தனம், முட்டாள்தனமான காரியம் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள்.
காரணம் அவர்களுடைய கல்வி அவருக்கு அப்படித்தான் கற்றுக் கொடுக்கின்றது என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க நம்முடைய வேத கல்வியிலே, மெய்ஞான கல்வியிலே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இது போன்ற உயரிய விஷயங்களை தெரிந்து கொள்வது முடியாது. ஏனென்றால் இது அவரவர்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் அது அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ளே எப்படியாவது ஒரு ரூபத்திலே கிடைத்துவிடும். ஏன்னா ஈஸ்வரனுடைய தன்மை என்ன? பிரபஞ்ச மனம். அப்ப ஒரு தனித்த மனமானது தன்னுடைய ஆசா பாசங்களை பிரபஞ்ச மனதினிடத்திலே ஒரு வேண்டுதலாக துவைதியாக இருந்து கொண்டு வைத்தாலும் கூட அதற்குண்டான வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிக் கொள்வது எப்படி? என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் உருவாகின்றது, அந்த எண்ணத்தை நான் நடைமுறைப்படுத்தி காட்டுகின்றேன் என்றால் எப்படி நடக்குது? பிரபஞ்ச மனமாகவும் இருப்பதினால் தான் நடக்குது. அதனால தானே நான் எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு என்று பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். அப்ப நம்முடைய மனதிலே எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம விதைக்கின்றோமோ அதற்கான அனுபவங்கள் நமக்கு அங்கு உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி மெய்ஞான கல்வியை பணத்தை கொடுத்து கற்றுக்கொள்வது பலன் அளிக்காது. அப்படி பணத்தை கொடுத்து கற்றுக்கொள்ளும் போது மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பணத்தை கொடுத்து தானே கற்றுக்கொண்டிருக்கின்றேன், அப்ப இவர் நமக்கு பணத்தை கொடுத்ததுக்காக சொல்லிக் கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு வந்துடும். அப்படி சொல்லிக் கொடுப்பதிலே என்ன பண்ண குறையை கண்டுபிடிக்கும். நான் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன், இவர் ஒழுங்கா சொல்லி தரல அப்படிங்கிற மாதிரி குறைகள் எல்லாம் அங்கு ஏற்பட ஆரம்பித்து விடும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருப்பதனால் தான் இன்றைய ஆசிரியர் மாணவருடைய உறவு இப்ப இந்த நவீன உலகத்துல எப்படி இருக்குன்னா, ஆசிரியர்களையே மாணவன் அடித்து விடுகிறான். நிறைய இடத்துல பாக்குறோம். ஆசிரியர்கள் மீது புகார் செய்யப்பட்டு நிறைய ஆசிரியர்கள் என்று காவல் நிலையத்துக்கு போற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கல்வி சீர்கேடு அடைந்திருப்பதற்கு காரணம் பணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கல்வியாக இருப்பதனால்தான். அப்ப அதனால்தான் இங்க உண்மையிலேயே நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்னா, உண்மையிலேயே பணத்தை பெருக்க வேண்டும் என்றால் வேற ஏதேனும் தொழில் நிவர்த்தி பண்ணுவதனாலேயோ பொருளாதார முன்னேற்றத்துக்கான மற்ற நாடுகளுடைய உதவியை வாங்கி அவங்களுடைய இங்க பொருளாதாரத்திலே மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கலாமே தவிர, கல்வியிலும் மருத்துவத்திலையும் பணத்தை எதிர்பார்த்தாங்கன்னா அங்க 2 இடத்துலயும் தூய்மை இல்லாம போயிடும். அப்ப அங்க மக்கள் பாதிக்கப்படத்தான் செய்வார்கள்ங்கிறதா இங்க இன்றைய கல்வி முறையின் தவறான விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அதனால்தான் இங்கு சந்ததி என்பதற்கு மரபு என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. ஆத்மனை அறிவின் கருவூலம் என்று அறிபவர்கள் அனைவரையும் சமமாகத்தான் கருதுவார்கள். அறிவை, ஞானத்தை அனைவருக்கும் சமமாகத்தான் வழங்குவார்கள். அப்ப ஞான வழி மரபை உயர்நிலைக்கு கொண்டு வருவார்கள். அதுவே இந்த சொற்றொடரின் கருத்து என்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உபனிஷத் மந்திரத்தின் ஆழமான கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அத்தகைய ஞான மரபின் வழித்தோன்றலில் பரம்பொருளை அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று இந்த உபனிஷத் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப அதை நம்ம நன்றாக இங்கு புரிந்து கொண்டு இந்த உபனிஷத் வழியிலே நாம் பயணம் செய்ய போகின்றோம். அடுத்தது 11வது மந்திரம் 12வது மந்திரமும் நாளை வகுப்பிலே பார்த்துட்டு இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தை நம்ம நிறைவு செய்யலாம். மேலும் இது போன்ற வேதாந்த விஷயங்களை தெளிவாக படிக்கணும் யாருக்காவது விருப்பம் இருந்தா அடிப்படை பாடங்கள்ல இருந்து எடுக்கலாங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அதுக்கு ஆர்வம் உள்ள மாணவர்கள் விருப்பம் இருந்தால் பெயர்களை பதிவிடலாம். அவங்களுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில வேதாந்தத்தினுடைய பேசிக் லெசன், அதாவது இந்த நிறைய வார்த்தைகள் புரியல இல்லையா, அத்தியாரோபம், அபவாதம், அப்புறம் இப்ப தைஜசன், பிராங்னன் அப்படிங்கிற நிறைய வார்த்தைகள் எல்லாம் புது புது சொற்களாக இருப்பதனால திடீர்னு இந்த வகுப்புக்கு வர்றவங்களுக்கு புரியாது, மாண்டூக்கிய உபநிஷத்துக்குள்ள வர்றவங்களுக்கு புரியாது. அப்போ ஏற்கனவே வேதாந்தம் படித்தவர்களுக்கு தான் இந்த பாடமெல்லாம் தெளிவாக உள்ள போய் மனதில் பதிந்து அவங்க அனுபவத்துக்கு வர முடியும். புதியதாக வருகின்ற மாணவர்களுக்கு என்னடா ஏதோ சொல்றாங்க, ஆனா ஏதோ புது புது வார்த்தைகளை கையாளுறாங்க, இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்கிறப்போ அவங்க தெரிந்து கொள்வதற்காக தத்துவ போதம்ங்கிற பாடத்திட்டங்கள்ல இருந்து நம்ம வகுப்பை தொடங்கலாம் என்று இருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் பெயரை கொடுத்தா ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா எடுப்போம். ஸோ ஒருத்தர் 2 பேர்னா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா எனக்கும் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால நான் என்னுடைய பாதையில் அமைதியா போயிட்டு இருக்க விரும்புறேன். புரிந்து கொண்டு செயல்படுத்தி பாருங்க. நாளை வகுப்புல இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய அடுத்த 2 மந்திரங்களை பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.